ஓய்வு நாளை காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களையும் ஆண்டவர் கண்மணி போல காத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதே நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபை, அவரை துதிப்பது நம்மளுக்கு பெரிய பாக்கியம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், அவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் யாரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வாசிக்கிறோம். அதையால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை இந்த காலை வேளையில் துதித்து பாடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமங்கள் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், யெகோவா தேவனை நாம் துதித்து பாடும்போது நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் மனமகிழ்ச்சியும் நமக்கு தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய எல்லா துக்கத்தையும் மாற்றி அவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க, யெகோவா தேவனே நீங்கள் மாத்திரம் போதும் என்று என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாட போகிறீங்க. யெகோவா ஈரே, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, தந்தையாம் தேவா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளாலே சுகமானோ. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து பாடுவோமா, யெகோவா